ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பருப்பு உருண்டை மோர் குழம்பு. பொதுவாக மோர் குழம்புனா வெண்டைக்காய் மோர் குழம்பு இல்லைனா பூசணிக்காய் மோர் குழம்பு அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும் போது நீங்கள் மோர் குழம்போட பேஸ் எப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நீங்கள் விதவிதமான மோர் குழம்பு செஞ்சு அசத்தலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் துவரம்பருப்பும் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊறணும். இந்த துவரம்பருப்பும் அரிசியும் மோர் குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸை கொடுக்கும். மோர் குழம்புக்கு திக்னஸ் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த துவரம்பருப்பு அரிசியை நம்ம ஆட் பண்ணாமல் விட்டுடலாம். மோர் நல்ல ஃப்ரெஷ்ஷானதாக வெண்ணெய் நீக்கின மோராக இருக்கணும். நம்ம ரொம்ப புளிச்ச மோர் இல்லாமல் ஒரு 2-3 நாள் எடுத்து வச்சு அதிலிருந்து வெண்ணெய் எடுத்த மோரை யூஸ் பண்ணால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊறின துவரம்பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி வச்சுருக்க துவரம்பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வரமல்லியும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மோர் குழம்புக்கு திக்னஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம அரைக்கும் போது துவரம்பருப்பையும் அரிசியும் தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நல்லா திக்காக இருக்குது, திப்பி திப்பியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அந்த தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பேஸ்ட் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போய் நல்ல ஃப்ரெஷ் அரோமாவாக கிடைக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது உங்களுக்கு நல்ல கலர் ப்ளஸ் திக்னஸ் கிடச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் இல்லா மோரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கிளற முடியும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மோரை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். கை விடாமல் நல்லா கிளறணும். மோர் குழம்போட பேஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதே மெத்தடில் நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பும் பூசணிக்காய் மோர் குழம்பும் செஞ்சிடலாம். வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு வெண்டைக்காவை நல்லா சைஸாக நறுக்கிட்டு அதை இதே மாதிரி எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். டீப் ஆயில் ஃப்ரை கிடையாது, ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதே பூசணிக்காய் அப்படின்னா தண்ணியில் லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு
பூசணிக்காவை வேக வச்சுட்டு அதை நம்ம மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மோரையும் சேர்த்தாச்சு, நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம மோர் குழம்பு டச் பண்ணக்கூடாது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மோர் குழம்பு லைட்டாக பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். மோர் குழம்பை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மோர் குழம்பு கொதிச்சுது அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும், அதோட தன்மையும் மாறிடும். அதனால் லைட்டாக உங்களுக்கு பொங்கி மேலே வரும் போதே நீங்கள் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை இறக்கி வச்சிடலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் லைட்டாக பொங்கி வருது. இப்போ நான் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம இப்போது இந்த பவுலை இறக்கி வச்சிடலாம். இவ்வளோதான் சிம்பிள் மோர் குழம்பு. நம்ம இப்போது மோர் குழம்பை டச் பண்ண தேவையில்லை. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துடலாம். கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயம், சின்னதாக பெருங்காயம் சேர்த்துட்டு, பெருங்காயம் கட்டியாக இருந்தாலும் பவுடராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலையும் போட்டு பொரிய விடணும். இப்போ நம்ம தாளித்ததை மோர் குழம்போடு ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுடலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான மோர் குழம்பையும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா இதுதான் மெயினான திங், பேஸ் பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கு இந்த ப்ராசஸ் தான். இப்போது போண்டா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊறணும். அதே மாதிரி உளுந்து ஊற வச்சுக்கலாம். உளுந்தும் நல்லா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். ரெண்டுமே நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நல்லா ஊறின உளுந்தை போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நம்ம பொதுவாக தோசைக்கு உளுந்து அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனாக அரைச்ச உளுந்து மாவை நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாயும் உப்பும் சேர்த்து நல்ல கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப கொரன்னு இல்லாமையும் ரொம்ப ஃபைனாக இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுத்தம் மாவு வச்சுருக்க பவுல்லையே அரைச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். அதே பவுலில் நம்ம நறுக்கின சின்ன வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போது போண்டா பேட்டர் ரெடி ஆயாச்சு. நம்ம இதை செய்யும் போது இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இது ரெடி ஆனதும் அப்படியே சுட சுட போட்டுடலாம் போண்டாவை. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சிறு சிறு உருண்டைகளாக போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே வந்து மோர் குழம்புல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி போண்டாவாக சுட்டு நம்ம மோர் குழம்புல ஆட் பண்ண போகிறோம். 2 விதமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று போண்டாவை மோர் குழம்போடு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி மோர் குழம்புல சாப்பிட பிடிக்காதவங்க அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம போண்டா மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். மோர் குழம்புல போண்டாவை சேர்த்ததும் ஒரு 5 to 10 minutes டைம் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல சோக் ஆகும். நல்ல ஊறி போண்டா உங்களுக்கு சாஃப்டாக ஆயிரும். போண்டா மோர் குழம்பு ரெடி. இது நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சர்வ் பண்ணலாம், இல்லை ராவாவும் சாப்பிட்லாம். ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இந்த மோர் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.